சாமி டெய்லியுமே சாமிக்கு சாப்பாடு போடுறீங்க. அந்த சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா சாமி அந்த உணவு சாப்பிடுதா? ஆனா பாத்திரத்துல இருந்தே அப்படியே முழுசா தானே வருது. ஏன் சாமி சாப்பிடுதுன்னு சொல்லி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஊதுபத்தி எல்லாம் காட்டி விளக்கெல்லாம் காட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களா? அது எதுக்கு அப்படின்னு கேட்டாராம். இன்னைக்கு நடத்தின பாடத்தை பத்தி சொல்லுடா அப்படின்னாராம். உடனே அவன் இருந்துட்டு அவன் படிக்கிறதுலே பயங்கர இன்டெலிஜென்டான பையன், நல்ல டேலண்டான பையன். அதனால படிச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டானா. நீ படிச்சது எல்லாமே தப்புதான், நீ சொன்னது அத்தனையும் தப்புதான் அப்படின்னு அந்த குருநாதர் சொன்னாராம். என்ன சாமி, நான் ஒரே ஒரு சின்ன வரி கூட ஒரு எழுத்து கூட விடாம நான் கரெக்டா சொன்னேன், எப்படி நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்ல, நீ சொன்னதுல தப்பு இருக்கு அப்படின்னாராம். இல்ல சாமி, நீங்க எனக்கு இதை வந்து புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நீ எப்படி படிச்ச எழுத்து நீ படிச்ச உடனே அது மறைஞ்சு போயிருக்கணும்ல உன்னோட ஏட்டுக்குள்ள, அது எப்படி அங்கேயே இருக்கு, ஆனா நீ மட்டும் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்ட? அது போலதான் உணவு என்பது அங்கேயேதான் இருக்கும். எடுத்துக்கக்கூடிய உணவாகப்பட்டது சாமி அந்த ஆவி மூலியமா, அதாவது சாமிக்கு எப்பயும் ஆறுன உணவு படைக்க கூடாது, ஆவியா படைக்கணுமா. ஆவி பறக்க பறக்க படைச்சா அந்த ஆவியோட அந்த வாசனையில சாமி அதை வந்து ஆகாரமா எடுத்துப்பாராம். அதனாலதான் வந்து சாமிக்கு நம்ம ஆகாரம் படைக்கிறோம். அதனால நீங்க எடுத்துக்கக்கூடிய பிரசாதமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு, நம்ம படைக்கிற விஷயங்களா இருக்கட்டும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரதோஷத்துல சின்ன சின்ன இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன். ஓகே தானே?